இது வரைக்கும் சரியா வரல. பட் டெஃபினட்டா இன்னும் நல்லா பண்ணுவாங்க. பேலன்ஸ் மேட்ச் 6 மேட்சஸ் நல்லா டெஃபினட்டா பண்ணுவோம்னு கான்ஃபிடன்ஸ் இருக்கு. இந்த டீம் முன்னாடியே அப்படி வந்திருக்கு நிறைய தடவை. 2010ல நம்ம வின் பண்றதுக்கு 5 மேட்ச் சேர்ந்தாப்புல தோத்தோம். அப்புறம் திருப்பி வந்து வின் பண்ணோம். இந்த டீம் வந்து நல்ல டீம். Players are very good players. Definitely they will do well. They are giving their best. அதனால இந்த 5 மேட்ச் நல்லா ஆடுவாங்கங்கிற கான்ஃபிடன்ஸ் எங்களுக்கு இருக்கு. தோல்விக்கு காரணமே கேம்ல வெற்றி தோல்வி எல்லாருக்கும் இருக்கும். இந்த வருஷம் நம்ம வின் பண்றச்சே எல்லாரும் ரொம்ப நல்லா பண்றீங்க. தோத்துட்டோம்னா நம்ம வந்து சரியா ஆடலன்னு சொல்றீங்க. சரியா ஆடல அப்படிங்கிறது உண்மை. பட் அதை இம்ப்ரூவ் பண்றதுக்கு நாங்க ட்ரை பண்ணல. அடிப்படை வெளியில் இருக்கிறதுனால எங்களுக்கு இப்ப உடனே அவரால் ஆட முடியாது. அடிபட்டு இருக்கிறதுனால அவர் இந்த வருஷம் ஆட முடியாது ஐபிஎல்ல. ஆனா அவரோட திறமையும் அவரோட ஆலோசனையும் எங்களுக்கு தேவை. அதனால டீமோட தான் இருப்பாரு. டீமோட இருந்து பிளேயர்ஸ்க்கு அட்வைஸ் பண்ணுவாரு. நல்லா ஆடணுங்கிற ஊக்கப்படுத்தி பண்ணுவாரு. அதனால நல்லா பண்ணுவாரு. ரசிகர்களுக்கு ஒன்னே ஒண்ணுதான், சென்னை சூப்பர் கிங்ஸ் ஆஸ் அ டீம் அவங்க வந்து ரசிகர்களுக்கு எப்போதுமே நல்லா எப்படி ட்ரீட் பண்ணுவான்னு தெரியும். வெற்றி தோல்வி ஒரு கேம்ல எப்போதுமே உண்டு. அதனால கொஞ்சம் தோல்வி எடுக்கிறது நீங்க வந்து கொஞ்சம் டவுனா இருப்பீங்க. பட் வின் ஆரம்பிக்கும் திருப்பி எல்லாம் நல்லா வேணும். 2020ல we had a bad season. அடுத்த வருஷம் திருப்பி we had a bad season. It's a game. அதாவது இவ்வளவு கன்சிஸ்டன்ட் ஆடுற ஒரே டீம் நம்ம தான். இந்த டீம்ல அவ்வளவு கன்சிஸ்டன்ட் ஆடாதுன்னா அவங்களும் நல்ல பேர் எடுத்திருக்காங்க. நம்மளுக்கும் நல்ல இப்ப நிறைய பேர் இருக்காங்களா. இப்ப வந்து ஆயுஷ் மாத்திரை, ஆண்ட்ரேஸ் வந்து ஆயுஷ் மாத்திரை ஆடு இருக்காரு, ஆண்ட்ரேஸ் இருக்காரு, மனுஷ் பேடி இருக்கா. எல்லாருக்குமே வயசு 25க்குள்ளதான்.